இது நம்ம குட்டி ஸ்டோரி சேனல். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள், முடியெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சாக்லேட் டேங்கிறதுனால சாக்லேட் கடைக்கு அவன் அவளை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரே ஒரு டேரி மில்க் மட்டும் வாங்கி கொடுக்குறான். அந்த டேரி மில்கை பார்த்தும் ஒரே ஒரு டேரி மில்க் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை டேரி மில்கை பார்த்து ஒரு மாதிரி முகத்தை ஃபீலாக வச்சிட்ருக்கா. இது தெரிஞ்சுக்கிட்ட அவன் சாக்லேட் கேக் செம்ம டெக்கரேஷன் பண்ணி, அதுக்கப்புறமா சாக்லேட் காஃபி செம்ம டேஸ்ட்டாக, அதுக்கப்புறமா சாக்லேட் ஐஸ்கிரீம், இப்படி ஐஸ்கிரீம் சாக்லேட் கேக்னு விதவிதமாக அவளுக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான். அதுக்கப்புறமா சாக்லேட்டால் டெக்கரேஷன் பண்ண கிட்கேட் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா டேரி மில்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாக்லேட் எல்லாமே அவன் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான். அவள் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துட்ருக்குறா. உடனே அவன் சொல்கிறான், இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டால் டெக்கரேஷன் பண்ண இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதில் சாக்லேட்டால் ஹார்ட்டிங் மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்புறமா சாக்லேட்டை வச்சு ஒரு குட்டி வீடு மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்புறம் சாக்லேட் ஆறு மாதிரி போகிற மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா முன்னாடி டெடி பியர், சாக்லேட் டெடி பியர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி அங்கே உள்ள ஒவ்வொரு டிசைனையும் அவளை கூட்டிகிட்டு போய் பார்க்க வைக்கிறான். அவள் ஒவ்வொன்றையாக ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு வரா. எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, செம சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையாக பார்த்துட்டு அவள் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கா. ஒவ்வொரு டிசைனும் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவள் அவன்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு இன்னைய நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி எனக்கு திகட்ட திகட்ட உங்களோட அன்பு எப்போவுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அவள் கேட்குறா. இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போவுமே உன் மேலே திகட்ட திகட்ட அன்போடு தான் நான் இருப்பேன். எப்போவுமே எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் உன் கூட நான் சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவகிட்ட சொல்கிறான். அதை கேட்டு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. என்னோட தோளில் உடனே அவள் சாஞ்சிக்கிட்டு, இதுவே எனக்கு போதும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, உங்கள் அன்பு போதும் அப்படின்னு சொல்கிறான். சரி போதும் போதும், இப்படியே நம்ம பேசிகிட்டே தான் இருப்போம், லேட் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புறான்.